ஹலோ விவர், வெல்கம் டு தமிழ் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, DOL ஸ்டார்டர் அப்படின்னா என்ன, இந்த DOL ஸ்டார்டரை எப்படி நம்ம கனெக்ஷன் பண்ணி அதை ஒரு மோட்டர் மூலிமா கண்ட்ரோல் பண்ணி அதை கனெக்ஷன் பண்ணுறது எப்படி, அந்த DOL ஸ்டார்டருக்கு என்னென்ன எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் தேவைப்படும் அதை கனெக்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ ஓவரால் DOL ஸ்டார்டரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா DOL அப்படின்னா என்ன? DOL அப்படிங்கிறது டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர். சரி, இந்த ஸ்டார்டர் அப்படிங்கிறது என்ன? இந்த மோட்டர்லாம் ஸ்டார்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. DOL ஸ்டார்டர் இருக்குது, அது ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர், ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் ஸ்டார்டர், VFD, அப்புறம் ஷாப் ஸ்டார்டர் அப்படின்னு இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோட்டருக்காக ஸ்பெஷலாக அது ஸ்டார்ட் பண்ணுறது, மோட்டர் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் நம்ம ஸ்டார்டர் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ இந்த ஸ்டார்டர் எதுக்கு DOL அப்புறம் ஸ்டார் டெல்டா அப்படி தனித்தனியாக கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ DOL அப்படிங்கிறது டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர். இப்போ இதோட வேலை என்னென்னா, இந்த மோட்டரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த DOL ஸ்டார்டருங்கிறது. இப்போ டைரக்ட் ஆன்லைன் அப்படின்னா இந்த மோட்டருக்கு டைரெக்டாக பார்த்தீங்கன்னா சப்ளை கொடுக்குறது, அதாவது டைரெக்டாக சப்ளை கொடுத்து மோட்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம். சரி, ஏன் ஸ்டார்டர் யூஸ் பண்ணணும்? அதுக்கு நம்ம ஒரு பிரேக்கர் யூஸ் பண்ணுறோம். பிரேக்கரை நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக மோட்டருக்கு சப்ளை போகுது. இதெல்லாம் தேவையில்லை. கான்டாக்டரு, ஓவர்லோட் ரிலே, ஸோ அந்த சுவிட்சு எல்லாம் எதுக்கு தேவை? டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது. பொதுவாக ஸ்டார்டரை யூஸ் பண்ணுறதுக்கான ரீசனே மோட்டரோட ப்ரொடெக்ஷனுக்காக தான் ஸ்டார்டரை யூஸ் பண்ணுறாங்க. அது எந்த ஸ்டார்டராக இருந்தாலும் சரி. அதாவது இப்போ மோட்டரில் பார்த்தீங்கன்னா ஓவர்லோடு கண்டிஷன் ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ட்ரிப் ஆகணும். அதுக்காக தான் ஓவர்லோட் தெர்மல் ஓவர் ரிலே யூஸ் பண்ணுறோம். ஏற்கனவே நான் போன வீடியோவில் தெர்மல் ஓவர்லோட் ரிலே பற்றி சொல்லியிருப்பேன். அதுக்கு முந்தின வீடியோவில் இந்த கான்டாக்டரை பற்றி நான் சொல்லியிருப்பேன். அதாவது கான்டாக்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ DOL ஸ்டார்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா, இப்போ இந்த ஸ்டார்டர் யூஸ் பண்ணுறதுனால ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த கான்டாக்டர், ஓவர்லோட் ரிலே இதெல்லாம் சேர்ந்தது தான் ஸ்டார்டர். இப்போ ஒரு DOL ஸ்டார்டருக்கு நம்ம என்னென்னலாம் ஒரு எக்யூப்மெண்ட் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிரேக்கர், இது கண்ட்ரோல் பிரேக்கர். ஸோ இது மெயின் பிரேக்கர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு மோட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்டர் வழியாக ஒரு ஸ்டார்ட் வழியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா அதுக்கு மெயின் சர்க்யூட்டு, இது பவர் சப்ளை கொடுக்குது, மோட்டருக்கு பவர் சப்ளை கொடுக்குற பவர் சர்க்யூட்டு. அதுக்காக தனியாக ஒரு 3 போல் பிரேக்கர் யூஸ் பண்ணணும். இதோட ப்ரொடெக்ஷனுக்காக. சில ஷார்ட் சர்க்யூட் ஆகுது அப்படிங்கிறப்போ பிரேக்கர் ட்ரிப் ஆகும். இப்போ இந்த பிரேக்கர் எதுக்காக அப்படின்னா கண்ட்ரோல், டோட்டலாக நம்ம கண்ட்ரோல் ஒயரிங் இன்னும் பண்ணலை. கண்ட்ரோல் ஒயரிங் நம்ம பண்ணக்குள்ள அதில் ஏதாவது அந்த ஒயரிங்கோட சேஃப்டிக்காக நம்ம கண்ட்ரோல் பிரேக்கர் யூஸ் பண்ணணும். சப்போஸ் நம்ம ஒயரிங் சேஞ்ச் பண்ணணும், அப்போ நம்ம ஒரு கட் ஆஃப் பண்ணணும். அதுக்கும் நம்மளோட சேஃப்டி, நம்ம ஒயரிங் பண்ணுறதுக்கு இதை ஆஃப் ஆன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்டாக்டர் கம்பல்சரியாக யூஸ் பண்ணணும். கான்டாக்டர் யூஸ் பண்ணால் தான் இது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டார்டரை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓவர்லோட், தெர்மல் ஓவர்லோடு ரிலே. இப்போ இது உங்களுக்கு தெரியும், ஓவர்லோடு கண்டிஷன் ஆச்சு மோட்டரில் அப்படின்னா ஸோ அது ட்ரிப் பண்ணி விடுறதுக்காக தெர்மல் ஓவர்லோட் ரிலே யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா புஷ் பட்டன் சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு புஷ் பட்டன் சுவிட்ச் யூஸ் பண்ணணும். இப்போ 3 இண்டிகேட்டர் நான் எடுத்திருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா மோட்டர் நம்ம ரன்னிங் கண்டிஷனில் இருக்கக்குள்ள மோட்டர் ஆனில் இருந்ததுன்னா தெரியக்கூடிய கிரீன் கலர் இண்டிகேட்டர். மோட்டர் ஸ்டாப் கண்டிஷனில், ஐடியலாக ஸ்டாப்பில் இருக்கக்குள்ள இண்டிகேட் பண்ணுறதுக்கு ரெட் கலர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மோட்டர் ட்ரிப் ஆச்சு அப்படின்னா, ஓவர்லோடு கண்டிஷனோ ஸோ வேறு ஏதாவது ஃபால்ட்டுனால ட்ரிப் ஆகுது அப்படிங்கிறப்போ ஸோ அதுக்கு ஒரு இண்டிகேட்டர் நமக்கு தெரியணும், மோட்டர் ட்ரிப்பில் இருக்கா இல்லை ஆஃபில் இருக்கா அப்படிங்கிறது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. மோட்டர் ஆஃபில் இருக்கிறது நார்மல் கண்டிஷன் ஆஃபில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஆஃப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். இதுவே ட்ரிப் ஆகிட்டுது அப்படின்னா மோட்டர் ட்ரிப் கண்டிஷனில் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அதுக்கு ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஸ்டார்டரை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஸ்டார்டர்ஸ் இருக்குது. DOL இருக்குது, ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர்லாம் இருக்குது. இந்த ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரை பற்றி நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக நான் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் பற்றி போடுறேன். சரி, இப்போ ஏன் ஒவ்வொரு மோட்டருக்கு தனித்தனியாக ஸ்டார்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா DOL ஸ்டார்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம அக்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மோட்டர்லாம் அதிகமாக DOL ஸ்டார்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு 7.5 கிலோவாட்ஸ், 10 ஹெச்பிக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மோட்டர்ஸ் எல்லாமே DOL ஸ்டார்டர் பயன்படுத்தலாம், அதான் பயன்படுத்துவாங்க. 10 ஹெச்பிக்கு மேலே இருக்கக்கூடிய மோட்டர்ஸ் எல்லாம் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் யூஸ் பண்ணுவாங்க. சரி, ரெண்டுத்துக்கு என்ன ரீசன், ஏன் அதுக்கு மேலே இருக்க ஸ்டார் டெல்டா 10 ஹெச்பிக்கு மேலே இருக்கிற மோட்டரை ஸ்டார் டெல்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னா லோடு தான் காரணம். அதாவது அதிக ஹெச்பி போகக்குள்ள லோடு கரண்ட் அதிகமாக எடுக்கும். ஸோ அந்த ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரை பற்றி நான் வீடியோ போடக்குள்ள அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். அந்த லோடு அதிகமாக எடுக்கக்குள்ள கரண்ட் எடுக்கும். அதை ஸ்டாரில் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் டெல்டாவில் மாற்றணும். அதுக்காக தான் அந்த ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர். இப்போ DOL பொறுத்த வரைக்கும் இந்த 10 ஹெச்பிக்குள்ளே இருக்கிறது நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ டேரெக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர் மூலிமா டேரெக்டாக அதுக்கு சப்ளை கொடுக்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம இதோட கண்ட்ரோல் ஒயரிங், இப்போ பவர் சப்ளை இது மோட்டருக்கு பவர் சர்க்யூட் நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கண்ட்ரோல் ஒயரிங் மட்டும் பண்ணணும். அது கண்ட்ரோல் ஒயரிங் நான் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் ஒயரிங் ஃபுல்லாக பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு ஒயரிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ தனித்தனியாக ஒவ்வொரு ஒயரில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ளே உங்களுக்கு ரொம்ப வீடியோ ரொம்ப லேட்டாக போயிடும். அதுக்காக நான் ஃபுல்லாக ஒயரிங் ஃபஸ்ட்டு பண்ணிடுறேன்.
ஓகே, இப்போ வந்து நம்ம கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பார்க்கக்குள்ள உங்களுக்கு வந்து இந்த ஒயரிங் வந்து சுத்தமாக வந்து புரியாது. நான் ஒன்று ஒன்றா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் சர்க்யூட் எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நான் வந்து சொல்லிட்டேன். இது அந்த 3 ஃபேஸ் சப்ளை இதுக்கு வந்து கொடுக்குறோம் கான்டாக்டருக்கு. கான்டாக்ட் வந்து ஓவர்லோட் ரிலேவோட கனெக்டில் இருக்குது. இப்போ அந்த ஓவர்லோடோட அவுட்புட்டு இந்த 3 ஒயர் வந்து 3 ஃபேஸ் சப்ளை மோட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் சப்ளைக்கான பவர் சர்க்யூட் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கான்டாக்ட் ரன் பண்ணுறதுக்கு நம்ம DOL ஸ்டார்டருக்கான கண்ட்ரோல் சர்க்யூட் வந்து பண்ணியிருக்கோம். முதல்ல வந்து நியூட்ரல் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காமனாக வந்து கொடுத்துடணும். நியூட்ரலில் வந்து எந்த ஒரு பிரேக்கர் கண்ட்ரோலும் இருக்கக்கூடாது. நியூட்ரல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கனெக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு கனெக்டர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கனெக்டரில் வந்து டேரெக்டாக நியூட்ரல் கனெக்ஷன் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ இந்த நியூட்ரல் வந்து இண்டிகேட்டருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து லூப்பிங்கில் வந்து நியூட்ரல் டேரெக்டாக போயிருக்கும். எங்கேயுமே எந்த இடத்துலையும் நியூட்ரல் வந்து நம்ம வந்து ஒரு பிரேக்கர் வழியாக ஒரு சுவிட்ச் வழியாக நம்ம கண்ட்ரோலே பண்ணக்கூடாது. எப்பயுமே ஃபேஸை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபேஸ் வந்து வருது. இப்போ 3 ஃபேஸ் சப்ளை வந்து இருக்குது. இப்போ மெயின் சப்ளைவில் ஒரு ஃபேஸை வந்து கண்ட்ரோலுக்காக இந்த பிரேக்கருக்கு வந்து எடுத்திருக்கேன். இது வந்து கண்ட்ரோல் சர்க்யூட்டுக்கான பிரேக்கர், உங்களுக்கு தெரியும் 4 ஆம்பியர் பிரேக்கரு. இப்போ இந்த பிரேக்கரை நான் வந்து ஆன் பண்ணேன்னா முதல்ல வந்து சப்ளை எங்கே போகுது பாருங்கள். சப்ளை முதல்ல வந்து இந்த ஓவர்லோட் ரிலேவோட NC பாயிண்ட் 95க்கு வந்து வரும். இப்போ NCயோட 95ல் வந்து நார்மலி க்ளோஸில் இருக்கிற 96 பாயிண்ட். இதோட அவுட்புட் பாயிண்ட் எங்கே போகுது பார்த்தீங்கன்னா, இதோட அவுட்புட் பாயிண்ட் வந்து நமக்கு புஷ் பட்டன் சுவிட்சுக்கு வந்து வரும். புஷ் பட்டன் சுவிட்சோட ரெட்டு ஸ்டாப் பாயிண்ட்டோட ஒரு பாயிண்டில் வந்து வரும். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பட்டன் சுவிட்சில் வந்து 2 இருக்கும், ஒன்று ஆன் ஒன்று ஆஃப். ஆஃப் பட்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போயுமே நார்மலாக அது க்ளோஸில் வந்து இருக்கும். இப்போ இந்த பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பகுதி பார்த்தீங்கன்னா க்ளோஸில் தான் இருக்கும். இந்த 2 கான்டாக்ட் வந்து க்ளோஸில் இருக்கும். இந்த கான்டாக்டை வந்து நம்ம வந்து இப்போ இதை புஷ் பண்ணுறோம். இப்போ மோட்டர் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த கான்டாக்ட் வந்து இப்படி ஓப்பன் ஆகிடும். இது வந்து மேலே வந்துச்சுன்னா இந்த 2 டெர்மினலுக்கு வந்து டச் ஆகாது. அப்போ இது ஓப்பன் ஆகிடும். அப்போ இதுலேருந்து சப்ளை வந்து இங்கே போகாது. இங்கே போகலன்னா கான்டாக்டருக்கு நமக்கு சப்ளை போகாது. அப்போ ரிலீஸ் ஆகிடும் கான்டாக்டர். அப்போ மோட்ரு வந்து ஆஃப் ஆகிடுது. இது ஆஃப் பட்டனு. ஆஃப் பட்டன் எப்போயுமே நார்மல் க்ளோஸில் தான் இருக்கும். இதே வந்து ஆன் பட்டனை பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பனில் இருக்கும். இந்த ஆன் பட்டனை பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்கும். இதை வந்து இப்போ டச் பண்ணிங்க அப்படின்னா ஆன் பட்டனை வந்து நம்ம வந்து இப்படி அழுத்தக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட்டும் வந்து கான்டாக்ட் ஆகும். இப்போ இதில் இருந்தால் சப்ளை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்டருக்கு வந்து போகுது. இப்போ ஃபஸ்ட்டு முறை நம்ம வந்து ஒரு மோட்டரை வந்து ஸ்டார்டரில் வந்து அழுத்தக்குள்ளே அந்த ஆன் பட்டன் வந்து அழுத்தக்குள்ளே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை இங்கே டேரெக்டாக வந்து ஓவர்லோடு வழியாக வந்திருக்கா, அந்த சப்ளை பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து க்ளோஸில் இருக்கனால இந்த பாயிண்ட்டு போகும். இந்த பாயிண்ட் வந்து இங்கே ஒரு ஜம்பர் போட்டு இங்கே வந்து லூப்பிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து லூப்பிங் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே லூப்பிங் கான்டாக்டில் இருக்கும். இப்போ இதிலேருந்து நம்ம இந்த புஷ் பட்டன் அழுத்தக்குள்ளே இந்த பாயிண்ட்டுக்கு போய் இது வழியாக என்ன ஆகுதுன்னா கான்டாக்டருக்கு காயிலுக்கு வந்து சப்ளை போயிடுது A1க்கு. இதை பார்த்தீங்கன்னா A1க்கு போயிடுது. சரி, இதையாக வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து நம்ம ஆன் பண்ணிட்டோம். இது வந்து இந்த புஷ் பட்டனை பொறுத்த வரைக்கும் ஆன் பண்ணி கை எடுத்தோம்னா திரும்ப ரிலீஸ் ஆகிடும். அப்போ இது திரும்ப வந்து ஆன் பண்ணக்குள்ளே அழுத்தக்குள்ளே இது க்ளோஸ் ஆகும். திரும்ப நார்மல் கண்டிஷனில் ஓப்பன் ஆகிடும். அப்போ இந்த சப்ளை வந்து கட் ஆகிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளோஸ்லேயே இருக்கும். இப்போ ஆஃப் பட்டன் இப்போ வந்து ரெட் பட்டன் ஆஃப் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்லேயே இருக்கும். அந்த க்ளோஸ் கான்டாக்டோட அந்த அவுட்புட்டை வந்து நம்ம எடுத்துகிட்டு எங்கே போகணுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா NO கான்டாக்டரில் வந்து NO பாயிண்ட் இருக்கும். இப்போ NO பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதில் 13, 14 NO. ஏற்கனவே நான் கான்டாக்டரில் வந்து NONC பற்றி நான் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த NOவாக இருக்கிறது கான்டாக்டர் ஒர்க் ஆகும்போது NC ஆகும், அதாவது க்ளோஸ் ஆகும். கான்டாக்டர் ஒர்க் ஆகும்போது இது 2 க்ளோஸ் ஆகிடும். அப்போ இதோட ஆப்ரேஷன் எப்படி நடக்குதுன்னா நம்ம முதல்ல வந்து இதை ஆன் பண்ணக்குள்ளே சப்ளை வந்து இந்த ஒயர் வழியாக இந்த காயிலுக்கு வந்து போகுது. இந்த காயிலுக்கு போனதும் உடனே இந்த கான்டாக்டர் வந்து ஆன் ஆகிடும். கான்டாக்டர் ஆன் ஆனதும் என்ன ஆகுதுன்னா இந்த NO பாயிண்ட் வந்து திரும்ப வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். அப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை இது எல்லாமே வந்து ஒரே சப்ளை தான், ஒரு சப்ளை தான் நம்ம எடுத்துருப்போம். எப்பயுமே கண்ட்ரோல் சர்க்யூட்டில் எடுத்தோன்னா ஒரே ஒரு ஃபேஸை மட்டும்தான் எடுத்து நம்ம எல்லா இடத்துலையும் லூப் பண்ணணும். வெவ்வேறு ஃபேஸை மாற்றி லூப் பண்ணோன்னா ஷார்ட் ஆகிடும். இப்போ இந்த சப்ளை வந்து இதே சப்ளை வந்து இங்கே ஏற்கனவே இருக்குது. இது க்ளோஸ் ஆகும்போது இந்த சப்ளை இந்த வழியாக இங்கே போய் திரும்ப இங்கே நான் லூப்பிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த லூப்பிங் பண்ணதுனால இந்த காயிலுக்கு வந்து போயிடும். இப்போ நம்ம பட்டன்லேருந்து கையை எடுத்ததும் இந்த ஒயர்லேருந்து போகக்கூடிய அந்த பவர் சப்ளை வந்து கட் ஆகிடும். ஸோ இதுலேருந்து இந்த க்ளோஸ் ஆகிறதுனால இதுலேருந்து அந்த இது கண்டினியூவாக இந்த கான்டாக்டர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம வந்து மோட்டர் வந்து ஆஃப் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாப் பட்டனை நம்ம அழுத்தக்குள்ளே என்ன ஆகுதுன்னா இங்கேயே வந்து உங்களுக்கு பவர் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுது. இங்கேயே பவர் டிஸ்கனெக்ட் ஆகிடுதுன்னா கான்டாக்டர் வந்து ரிலீஸ் ஆகிடும். திரும்ப நீங்கள் வந்து இந்த பட்டன் இதுவும் புஷ் பட்டன் தான், திரும்ப வந்து இது நார்மல் கண்டிஷனுக்கு போய் க்ளோஸ் ஆனாலும்
நீங்கள் ஃபஸ்ட்டு கான்டாக்டரை வந்து இதை அழுத்தி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டால் தான் இந்த சர்க்குலேஷனான அந்த பவர் சப்ளை வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இங்கே ஒர்க் ஆகும். நம்ம வந்து ஆன் பண்ணாத வரைக்கும், திரும்ப வந்து நம்ம ஆன் பட்டனை ஆன் பண்ணாத வரைக்கும் இது ரன் ஆகாது. இதுதான் வந்து DOL ஸ்டார்டர் அப்படிங்கிறது. சரி, இப்போ இங்கே ஒரு லூப்பிங் எதுக்காக கொடுத்துருக்கேன், அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த லூப்பிங் எதுக்காகனா, இந்த மெயின் சப்ளை வந்து உங்களுக்கு இங்கே வந்துரு, பவர் சப்ளை வந்து உங்களுக்கு அதாவது கண்ட்ரோல் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சோட சப்ளை இங்கே வந்திருக்கு. ஸோ இதில் வந்து லூப்பிங் பண்ணுறது மூலிமா இந்த பாயிண்ட் என்னென்னா NC, அதாவது 21, 22 இந்த 2 பாயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா NC. இது வந்து க்ளோஸ்லேயே இருக்கும். இப்போ நம்ம மோட்டர் வந்து எதில் கொடுத்துருக்கேன், நான் அதை எடுத்துகிட்டு கொண்டு போய் இந்த பார்த்தீங்கன்னா மோட்டரோட ஆஃப் கண்டிஷன், மோட்டர் ஸ்டாப் இண்டிகேட்டரில் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கான பவர் ஃபேஸ் சப்ளை அது கொடுத்துருக்கேன். நியூட்ரல் வந்து காமன் டைரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நார்மல் இந்த கண்டிஷனில் மோட்டர் ஆஃபில் இருக்கக்குள்ள உங்களுக்கு எல்லா பவர் சப்ளையும் நீங்கள் ஆனில் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளோஸ்லேயே இருக்கும், இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு எரியும். நான் பவர் சப்ளைலாம் இப்போ நான் சப்ளை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக எரிய ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆன் பண்ணக்குள்ளே இந்த வந்து NCயாக இருக்கிறதா நான் வந்து ஓப்பன் ஆகிடும்னு சொல்லியிருக்கேன்ல, இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில். அப்போ என்ன ஆகும், இது ஓப்பன் ஆனதும் இங்கே போகக்கூடிய அந்த சப்ளை வந்து கட் ஆகிடும். இந்த சப்ளை வந்து இதே கண்டிஷன் அந்த காயிலுக்கு வரக்கூடியது தான் நான் லூப் பண்ணியிருக்கேன். இதுங்க சப்ளை வந்து ஆன் ஆனதுக்கப்புறம் இந்த காயிலும் ஒர்க் ஆகும், இங்கே போகக்கூடிய இந்த இண்டிகேட்டர் அதாவது மோட்டர் ஆனுங்கிற இண்டிகேட்டருக்கும் சப்ளை போகும். மோட்டர் ஆனுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததான் வந்து ட்ரிப்பு இண்டிகேட்டருக்கு. ட்ரிப் இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப் ஆகக்கூடியது எது ஓவர்லோடில் அப்படிங்கிறது தெர்மல் லோடு ரிலே தான். இப்போ அந்த ரிலேவில் தான் நம்ம ஃபஸ்ட்டு எதுக்காக அந்த 95, 96லேயே கனெக்ட் பண்ணுறோம். இப்போ இங்கே ஓவர்லோடு இந்த மோட்டர் வந்து ஓவர்லோடு எடுக்குது இது வழியாக அப்படிங்கிறப்போ இந்த ஓவர்லோடு ரிலே வந்து ட்ரிப் பண்ணி விடும். அப்போ ட்ரிப் பண்ணக்குள்ளே இந்த NCயாக இருக்கிறது திரும்ப இங்கே வந்து ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகுறதுனால நமக்கு இந்த புஷ் பட்டனுக்கு போகக்கூடிய சப்ளைவே கட் ஆகிடும். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா டோட்டலாக வந்து கான்டாக்டர் ரிலீஸ் ஆகிடுது. இங்கே சப்ளை எல்லாம் கட் ஆனதும் இங்கே காயிலுக்கு போகக்கூடிய சப்ளை வந்து கட் ஆகிடுது, ரிலீஸ் ஆகிடுது. இப்போ இதுவே வந்து இங்கே லூப் பண்ணியிருப்பேன் பாருங்க, இங்கே வந்து நான் லூப் பண்ணியிருக்கேன். இந்த லூப்பிங் வந்து இங்கே பண்ணி இந்த அதாவது இது வந்து NO, இந்த 2 பாயிண்ட் வந்து NO நார்மல் ஓப்பன், இது 2 ஓப்பனில் இருக்குது. இப்போ இது ட்ரிப் ஆச்சுன்னா இந்த 2 பாயிண்ட்டும் வந்து க்ளோஸாக இருக்கிற 2 பாயிண்ட் ஓப்பன் ஆகுது, ஓப்பனாக இருக்க 2 பாயிண்ட்டும் க்ளோஸ் ஆகும். அப்போ இது க்ளோஸ் ஆகக்குள்ள நமக்கு வந்து ஒரு இந்த இண்டிகேட்டருக்கு சப்ளை போய் மோட்ரு ட்ரிப் ஆகிருக்கு அப்படிங்கிறது இந்த இண்டிகேட்டர் மூலயமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து இந்த DOL ஸ்டார்டரோட கனெக்ஷன். நீங்கள் ஒரு முறை 2 முறை இந்த கனெக்ஷனை நீங்கள் வந்து பாருங்கள். சர்க்யூட் ஆராமி இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அந்த சர்க்யூட் ஆராம பாருங்கள். இதோட கனெக்ஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து இந்த புரியும். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ராக்டிக்கலாக அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத ஒரு முறை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ மெயின் பவர் சப்ளை ஆன் பண்ணிக்கலாம். மெயின் பவர் சப்ளை நம்ம வந்து மோட்டருக்கான மெயின் பவர் சப்ளை ஆன் பண்ணிட்டோம்னா மேலே பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் வந்து கான்டாக்டருக்கு போகுது. ஓகே, இப்போ கண்ட்ரோல் சர்க்யூட்டையும் நம்ம வந்து ஆன் பண்ணிக்கணும். கண்ட்ரோலை ஆன் பண்ணதும் நான் சொன்ன மாதிரி மோட்ரு இப்போ வந்து ஐடியலாக ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. அப்போ உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் வந்து ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா, மோட்ரு ஸ்டாப் இண்டிகேட்டர் வந்து ஒர்க் ஆகுது, மோட்ரு ஸ்டாப் கண்டிஷனில் இருக்குது. இப்போ நம்ம வந்து இப்போ எல்லாமே இதில் வந்து ஒயரிங் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம புஷ் பட்டன் இந்த புஷ் பட்டன் அழுத்தக்குள்ளே என்ன ஆகுதுன்னா மோட்ரு வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து நம்ம ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஆன் பண்ண உடனே இங்கே நமக்கு க்ரீன் சிக்னல் வந்து வந்துடுச்சு. இண்டிகேட்டர் வந்து மோட்ரு ரன் ஆகுதுங்கிறத காட்டிடுச்சு. அடுத்தது மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்கு. மோட்ரு வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. மோட்டரோட ஆம்பியரை வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, மோட்ரு வந்து 1.8 ஆம்பியர் எடுத்துகிட்டு இருக்கு. இப்போ மோட்ரு வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஓவர்லோட் ரிலேவில் 1.6 ஆம்பியர் தான் வந்து செட்டிங்கில் இருக்குது. இப்போ அந்த 1.6 ஆம்பியரை வந்து 1.8 ஆம்பியர் மோட்ரு எடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து ட்ரிப் ஆகும். அப்படி மோட்ரு வந்து ட்ரிப் ஆகக்குள்ள நமக்கு வந்து இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ட்ரிப் இண்டிகேட்டர் வந்து நமக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஆகிட்டுது. இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும், இந்த இடத்துல வந்து T அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு, ட்ரிப்பு நம்ம இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு எரியுதா. ஸோ இப்படி தான் வந்து நம்ம DOL ஸ்டார்டரை கனெக்ஷன் பண்ணணும். அப்போ நமக்கு இண்டிகேட்டர்லாம் கரெக்டாக வந்து எரியும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம மோட்டரை வந்து மோட்டரோட பாதுகாப்புக்காக அதோட காயில் வந்து ஃபயர் ஆகாமல் இருக்கிறதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஸ்டார்டர்ஸை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஒரு ஸ்டார்டர்ஸை பயன்படுத்தி தான் நம்ம மோட்டரை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ப்ரொடெக்ஷன் தான் இந்த இவ்வளோ இது எல்லாமே. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த DOL ஸ்டார்டர் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது நான் சொல்ல விட்டுட்டது, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து புரியல அப்படிங்கிறது, அது என்ன அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடச்சிட்டு இருக்கும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.